இன்னும் 2 வாரத்துல விஜய் அவரு சொன்ன எல்லா விஷயத்தையும் செய்ய போறாரா? வாங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டோட நிதிநிலை தொடர்பா இன்னும் 2 வாரத்துல வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும்னு நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவிச்சிருக்காரு. ஜூலை மாத சட்டசபை கூடும்னு இதனால தெரிய வந்திருக்கு. தாவேகா அரசோட முதல் பட்ஜெட்ல என்னென்ன அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல நடைபெற்ற 17வது சட்டசபை தேர்தல்ல தாவேகா வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியா அமைச்சிருக்கு. தமிழ்நாட்டுல 12வது முதல்வரா விஜய் அவரு பொறுப்பேற்றிருக்காரு. ஆண்டோட முதல் சட்டசபை கூட்டம், புதிய அரசோட முதல் சட்டசபை கூட்டம். இதுல ஆளுநர் உரை நிகழ்த்துவதே மரபு. அந்த வகையில தாவேகா அரசோட முதல் சட்டசபை கூட்டத்துல ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் உரையாற்ற இருக்காரு. அவரோட உரையை தொடர்ந்து அடுத்த 3 நாளுக்கு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும். இதை தொடர்ந்து 26-27 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. இந்த வருஷ தொடக்கத்துல திமுக சார்பா தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட் ஆகும். இப்ப தாக்கல் செய்யப்படுவதே முழு பட்ஜெட்னு சொல்றாங்க. இதனால இந்த பட்ஜெட்ல தாவேகா சார்பா அளிக்கப்பட்ட வாக்குறுதி இடம்பெறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. தாவேகா சார்பா அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியில பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை 2500 உயர்ந்திருக்கு. ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர், பெண்களோட திருமணத்துக்காக தாலிக்கு 1 பவுன் தங்கம், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம், இப்படி நிறைய அறிவிப்புகள் எல்லாம் சொல்லி இருக்கிறதுனால வெளியிட போறாங்களாம். சட்டசபையில பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட தொடர்ந்து 4 நாட்கள் பட்ஜெட் மீதான விவாதம் இருக்கும். இந்த விவாதத்துல ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவாங்க. நிறைவா நிதியமைச்சர் மரிய வில்சன் பதில் கொடுப்பாரு. இதை தொடர்ந்து துறை வாரியா மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 4 துறை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும். உறுப்பினர்களோட கேள்விகளுக்கு அந்தந்த துறைகளோட அமைச்சர்கள் பதில் கொடுக்கணும். அதே போல துறை சார்ந்த புதிய அறிவிப்பையும் வெளியிடுவாங்க. இதுக்காக ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம் சட்டசபை கூட்டம் நடைபெறும்னு சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த சட்டசபை கூட்டத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரியும். பிகன்மி மீடியா வழங்கும் லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026 ஜூன் 20 ஆட்டம் ரைடன் கன்வென்ஷன் சென்டர். தமிழ்நாட்டோட அதாவது நிதி நிலைமை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சீக்கிரமா விஜய் அவர் வெளியிடுவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேற்ற போறாங்களாம். இப்பதான் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு நிறையவே முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுக்கு மிகுந்த அளவுல வெற்றி கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏற்கனவே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எதுவுமே செய்யலன்னு இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிற எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்து காமிக்க போறாங்களா? அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இதுல மகளிருக்கு மாதம் 2500 விஷயம் முக்கியமா இடம்பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் கூட இணைச்சிருங்க.